மீன் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக குட்டி குட்டி அழகாக வெட்டி வச்சுக்கிறேன். அது ஒரு 1/2 கிலோ இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்ற மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கலந்துக்கலாம். இந்த மசாலாவில் இந்த மீன் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஒரு சின்ன பீஸு பெருங்காய தூண்டு, 1 ஸ்பூன் இதையும், 1 ஸ்பூன் கடுகு, இதை நம்ம வறுத்து பொடி செஞ்சுக்கலாம். இது வறந்த வரைக்கும் போதும். இதை ஆற வச்சுட்டு நம்ம பொடி செஞ்சு இதை நம்ம பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம். மசாலா போட்டுச்சு கொஞ்ச நேரம் ஆயிடுது. இதை நம்ம போட்டு எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். அழகாக பொன்னிறமாக மிதமான சூட்டில் இதை பொறுமையாக வறுக்கலாம். பொன்னிறமாக அழகாக எண்ணெய் அழகாக பொரிஞ்சு வருது பாருங்கள். நம்ம தீக்கக்கூடாது. மிதமான சூட்டில் நல்லா இது பொரிச்சு எடுக்கணும். இந்த வச்சிடலாம். அழகாக வரந்தெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். 1 கிலோ கூட எடுத்து செய்யலாம். 1 கிலோ செய்யலாம், 1/2 கிலோ செய்யலாம், 1/4 கிலோ செய்யலாம். டைம் கிடைத்தா அது போல் நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு லெமன் சாதம், ஒரு புளி சாதம் செய்யக்குள்ளே, ஒரு ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு இது ஏற்ற சூப்பர் சைட் டிஷ் இது. மீன் வறுத்த எண்ணெயை திட்டமான அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கி வச்ச இஞ்சி சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே வதக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். நிறைய புளி இல்லை, ஒரு 4 டேபிள் ஸ்பூனு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, காடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதோட பச்சை வாசனை, தூள் பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா இது அப்படியே சுருண்டு வர நேரத்தில் நம்ம வறுத்து வச்ச மீனை சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச மீனை சேர்த்துட்டு அழகாக இதை செஞ்சுக்கலாம். இது பார்த்துங்க, காரம் பார்த்துங்க, உப்பு காரம் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கணும். நான் பொடி பண்ணல, கடுகு, வெந்தயம், பெருங்காயத்தூள் அப்படியே சேர்த்துப்போம். நம்ம நிறைய அடிக்கல, 1 ஸ்பூன் தான் வச்சோம். ஸோ இதை அப்படியே வறுத்து பொடி செஞ்ச கடுகு, வெந்தயம், பெருங்காயத்தூள் சேர்த்து இதை அழகாக கலந்துக்கணும். பாருங்கள், அப்படியே பார்க்கக்குள்ளே நாக்கில் எச்சு ஊறுது பாருங்கள்ல. எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கக்குள்ளே கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்ல வாசனை வருது. காடி வாசனை, வெந்தய வாசனை, கடுகு வாசனை, இஞ்சி பூண்டு வாசனை, நம்ம போட்ட எல்லாமே சூப்பராக வருது. நல்ல சுருண்டு வரட்டும். இன்னும் கொஞ்சம் செஞ்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் அழகாக நம்ம போட்ட மசாலாலாம் அழகாக அந்த மீனில் ஊறி எண்ணெய் சூப்பராக இருக்குது. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா இதை. பாருங்க, என்ன சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான சுட சுட நம்ம மீன் ஊறுகாய் செஞ்சுட்டோம். பாருங்கள், நாங்கள் சாப்பிட்டு பாருங்கள். டூரெல்லாம் போக்கல, லெமன் சாதம், புளி சாதம் செஞ்சு எட்டுன்னு போக்கல கூட இந்த மீன் ஊறுகாய் செஞ்சு எட்டு போகலாம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த சைட் டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்சேன் இந்த மீன் ஊறுகாய் எப்படின்னு சொல்லுங்கப்பா. தேங்க்யூ.